நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு, நாளைக்கு நெறைய பேர் லீவ்ல இருப்பீங்க. இந்த லீவ் டைம வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. உங்க போர்ட்ஃபோலியோ எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்க. எந்தெந்த ஸ்டாக் வச்சிருக்கீங்க? அந்த கம்பெனி இப்ப என்ன நிலவரத்தில இருக்கு? நல்லா ப்ராஃபிட் குடுக்குறாங்களா? எதும் ஆர்டர் கிடைச்சிருக்கா? அப்படிங்கிற மாரி எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. நெறைய ஃபைனான்சியல் சம்மந்தமான புக்கெல்லாம் படிச்சீங்கன்னா, உங்க நாலேட்ஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நாங்க லாங் டேர்ம்ல ஒரு நல்ல குரோத் கிரியேட் பண்ணோம்னா, ஒரு ரூ. 1,00,00,000 போர்ட்ஃபோலியோ நம்ம மெயின்டெயின் பண்ணோம்னா, நமக்கு கொஞ்சம் நாலேட்ஜ் கண்டிப்பா இருக்கணும். நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தி கொஞ்சம் அப்டேட் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு டெக்னிக்கல் தெரிஞ்சிருக்கணும், ஃபண்டமெண்டல் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இருந்தா மட்டும் தான் நம்முடைய போர்ட்ஃபோலியோவ நம்ம காப்பாத்திக்க முடியும். அதனால ஃப்ரீ டைம்ல வேஸ்ட் பண்ணாம இந்த மாரிக்க நாலேட்ஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. நேத்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங் பிரஷர். இங்க பாருங்க டவ் ஜோன் பார்த்தீங்கன்னா 249 பாயிண்ட், நாஸ்டாக் 406 பாயிண்ட். அதே மாரிக்க யூரோப்பியன் மார்க்கெட்டும் நல்ல ஒரு அருமையான செல்லிங். நம்முடைய கிஃப்ட் பார்த்தீங்கன்னா 110 பாயிண்ட்க்கு மேல டவுனா இருக்கு. நம்ம மண்டே வந்து என்ன எதிர்பார்க்கலாம்னா, ஒரு கேப் டவுன் லைட்டா ஓப்பன் ஆயிட்டு, அதுக்கப்புறம் மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. பார்க்கலாம், என்ன நடக்குதுன்ட்டு. நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். நம்முடைய நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணி, அத ரீடெஸ்ட் பண்ண தான் நின்னுட்டு இருக்கு. இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த ப்ளூ லைன பிரேக் அவுட் பண்ணி, இதுக்கு மேல ஃபர்தரா மேல போனுச்சுன்னா, ஃபர்தரா இந்த பிரேக் அவுட் பண்ணி மேல போனுச்சுன்னா, கன்டின்யூ பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இல்லன்னா ஒரு சைட் வே தான் அந்த பாக்ஸ்க்குள்ளேயே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஒரு 500 பாயிண்ட்டுக்குள்ள. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோல நெறைய முக்கியமான தகவல் இருக்குங்க. கன்டினியூவா பாருங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போற ஸ்டாக்கோட நியூஸ் பார்த்தீங்கன்னா, என்எல்சி இந்தியா, அதுக்கப்புறம் பிடிசி இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 மெகாவாட் கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட் பண்றாங்க. அருமையான ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. 2 கம்பெனியுமே ஒரு பியூசி கம்பெனி, நல்ல கம்பெனி சொல்லலாம். என்எல்சி இந்தியா நம்ம ஊர்ல இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஸ் கம்பெனி. அவங்க வந்து பவர் ப்ராஜெக்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஸ் பண்றாங்க. ஒரு நல்ல கம்பெனி 2 கம்பெனியுமே. அதுக்கப்புறம் ஒரு கேஇசி இன்டர்நேஷனல். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஸ்டாக்கு. ஒரு கன்டின்யூ ஆர்டர் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் டிரான்ஸ்மிஷன்ல இருக்காங்க. 1102 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு இந்த ஸ்டாக்குக்கு. இந்த ஸ்டாக்குடைய ஃபண்டமெண்டல் எல்லாருக்குமே நல்லா தெரியும். பார்த்திருப்பீங்க. நம்ம வீடியோல அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த ஸ்டாக்கோட சார்ட்ட பாருங்க. ஒரு முக்கியமான டவுன் ட்ரெண்ட்ல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா, ஒரு டபுள் டாப்ப பிரேக் அவுட் பண்ணி, கீழ முக்கியமான ஒரு சப்போர்ட் ஏரியால தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த பாருங்க, காமிக்கிறேன் சார்ட்ட. யாரும் இந்த ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு கூடுதல் தகவலா இருக்கும். எனக்கிட்ட இந்த ஸ்டாக் கிடையாதுங்க. அடுத்தது, இத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஜாஸ் இன்ஜினியரிங். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 90% ஒரு கம்பெனியோட இத வாங்கிறாங்க. அதாவது வெஸ்ட் டெக் ப்ராசஸ் எக்யூப்மென்ட்டோட கம்பெனிய வாங்குறாங்க. 32 கோடிக்கு மேல வாங்குறாங்க. இது ஒரு நல்ல குட் நியூஸ். ஜாஸ் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் ட்ரீட்மென்ட் இந்த வாட்டர் ப்ராஜெக்ட்ல இருக்காங்க. நல்ல ஒரு ரிட்டர்ன் குடுத்த ஸ்டாக்ன்னு சொல்லலாம். ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. எனக்கிட்ட கிடையாது. ஒரு காலத்தில நெறைய பேரு கூவி கூவி வித்தாங்க. இந்த ஸ்டாக்க வாங்குனாங்க. இப்ப பார்த்தா டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. தெரியுதா? ஆமா. இந்த ஸ்டாக் யாரும் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு கூடுதல் தகவலா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜேடிஎல் இண்டஸ்ட்ரி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, மெர்ஜர் பண்ண போறாங்க. ஒரு பிரைவேட் ஒரு கம்பெனியோட மெர்ஜர் பண்ண போறாங்க. இந்த ஸ்டாக்கும் ஒரு ஸ்டீல் செக்டார்ல உள்ள ஸ்டாக். இவங்களோட இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபென்ஸ் சப்சிடியரி ஆரம்பிச்சாங்கன்னு நெனைக்கிறேன். இவங்களுக்கு கீழ. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இந்த கம்பெனி வந்து ரீசென்ட்டா கொஞ்சம் முன்னாடி எல்ஐசி வாங்கிறதா நான் பார்த்துருந்தேன். ஜேடிஎல். பார்த்தா தெரியும். எல்ஐசி வாங்கி வித்துட்டாங்களான்னு தெரியல. டிஐல பார்க்கலாம். எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க 3%. அப்புறம் கொஞ்சம் வித்திருக்காங்க. 1% மேல வித்திருக்காங்க. ஆமா. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாருக்கு. எஃப்ஐ கோல்ட் இதுவும் நல்லாருக்கு. டிஐடியும் கொஞ்சம் வச்சிருக்காங்க. பப்ளிக்ட்ட நெறையா இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 இயர்ஸ் எந்த ரிட்டர்ன் குடுக்கலங்க. அதுக்கு முன்னாடி நல்ல ரிட்டர்ன் குடுத்துருக்குங்க. கம்பெனி இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, லாஸ் மேக்கிங் பண்ணவே இல்ல. ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸ் யாருக்கும் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு கூடுதல் தகவலா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கோல்ட் டைமண்ட் இன்டர்நேஷனல். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டோர வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணியிருக்காங்க சண்டிகர்ல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு பிசினஸ்ல இருக்காங்க. இது ஒரு அருமையான கம்பெனி. நெறைய நண்பர்களுக்கு இந்த கம்பெனிய பத்தி ஓரளவுக்கு தெரியும். நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டாக்கும். பார்த்தீங்கன்னா, ஒரு சைட் வேல தான் இருக்கு. ஒரு ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணா ட்ரேஸ் பண்ணியிருக்கு. மறுபடியும் உள்ள தான் வந்திருக்கு. நல்ல நல்ல ரிட்டர்ன் இங்க பாருங்க. இங்கேயே நல்ல மொமெண்டம் குடுத்து 2024லேருந்து நல்ல ஒரு மொமெண்டம் குடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப லாங் சைட் வேல கொஞ்சம் மேல போயிட்டு கொஞ்சம் டபுள் டாப்ப பிரேக் அவுட் பண்ணி கீழ வந்துட்டு அப்புறம் சைட் வேல போயிட்டுருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது இந்த ஸ்டாக்ல. அதுக்கப்புறம் நம்ம நெறைய நண்பர்கள் கேட்ட ஸ்டாக் வந்து பார்க்கலாம். ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு ரைட்டெல். ரைட்டெல் வந்து இப்ப வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. பிஇசி ஸ்டாக்ல வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டாக் வச்சுன்னா ரைட்டெல் ஒரு டிஃபரண்டான பிசினஸ். நம்ம பிஎஸ்என்எல் கனெக்ஷன்லாம் வீட்ல எடுத்திருந்தோம்னா பார்த்தீங்கன்னா, ரைட்டெல் தான் நமக்கு வந்து பேமெண்ட் பண்ணுவோம். நான் வச்சிருக்கேன் ரைட்டெல் ஒரு ஸ்டாக்கும் வச்சிருக்கேன். பிஎஸ்என்எல் இன்டர்நெட்டும் வச்சிருக்கேன் வீட்ல. இங்க பாருங்க நல்ல ஒரு முக்கியமான ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணி ஒரு முக்கியமான சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆகுது. கீழ வந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஒரு இந்த சப்போர்ட் வரைக்கும் சான்ஸ் அதிகமா இருக்குங்க. ஒரு 13% கீழ வரும். ஏன்னா இது முக்கியமான சப்போர்ட்டு. நல்ல ஒரு கம்பெனி ரைல்டெல். இப்ப வாங்குற சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. நீங்க வாங்குறதா இருந்தா உங்க செபி ரிஜிஸ்டர்ல கேட்டுட்டு முடிவு பண்ணிக்கங்க.
அதுக்கப்புறம் ஒரு நண்பர் கேட்டிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, பிஎல்எஸ்எல் இன்டர்நேஷனல் இந்த கம்பெனிக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைட் வேல தான் இருக்கு. இதுவும் ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்குங்க. இங்க பார்த்தா தெரியும். ஒரு 38% பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஒரு சைடு வேல இருக்கு. எப்பவுமே ஒரு ஸ்டாக் எப்பவுமே நம்ம வாங்கணும்னா, ஒரு சைடு வேல வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டர்மா இருக்கும்போது தான் நம்ம வாங்கணும். பாருங்க அக்டோபர்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வேல தான் இருக்கு. இந்த மாரி டைம்ல தான் நம்ம அக்குமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். நல்ல ஒரு ஸ்டாக்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக்குங்க. பிஇபிஎல் இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. நம்ம டெலிகிராம் குரூப்லயும் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் 2023 சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க பாருங்க. 2023 முக்கியமான ஒரு சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்திருக்கு. இந்த 2025ல பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 4 டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்க வந்து பாருங்க. குரோத் இல்ல ஆனா, இருந்தாலும் நல்ல ஒரு டிவிடெண்ட் குடுக்கும். ஒரு அப் மொமெண்டம் இருக்கும் இந்த ஸ்டாக்ல. இங்க பாருங்க 4.46% டிவிடெண்ட் குடுக்குறாங்க. இது ஒரு அருமையான ஸ்டாக் தான். டிவிடெண்ட் இருக்கு. அடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நம்பர் கேட்டிருந்தாரு. வருண் பிவரேஜ். அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ண நிக்குதுங்க. இங்க பாருங்க. ஆல்ரெடி 1 டைம் டச் ஆயிருக்கா? 2ஆவது டைம், 3ஆவது டைம் டச் ஆயிடுச்சு. இப்ப 4ஆவது டைம் பிரேக் பண்ண தான் நிக்குது. கண்டிப்பா அது பிரேக் பண்ணுச்சுன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு அப் மொமெண்டம் இருக்குங்க. வருண் பெவரேஜ் நல்ல ஒரு ஸ்டாக் தான். ஒரு காலத்தில இன்வெஸ்டருக்கு நல்லா சம்பாரிச்சு குடுத்த ஸ்டாக்ன்னு சொல்லலாம். ஆனா, இது ஏறுன அளவுக்கு இன்னும் இறங்கவே இல்ல. இங்க பாருங்க நல்லா இந்த சார்ட்ட பார்த்தீங்கன்னா பாருங்க, கன்டினியூவா ஏறியிருக்கும். எங்கேயுமே நான் ஸ்டாப்பா அந்த அளவுக்கு இறங்கியிருக்காது. இப்ப தான் கொஞ்சம் இறங்கியிருக்கு. இன்னும் கூட இந்த ஏரியால வந்துச்சுன்னா நல்லாருக்கும். ஆனா, இந்த ஏரியா அந்த சப்போர்ட்ட உடைக்காம அப்படியே ரொம்ப நாளா சுத்திக்கிட்டே இருக்குங்க பாருங்க. 2025 மார்ச்லேருந்து இந்த சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா, ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான் மெட்டல் ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு அருமையான ஒரு மொமெண்டம்ங்க. நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. மெட்டல் ஸ்டாக்க வந்து கவனிங்கன்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க ஹிந்துஸ்தான் ஜிங்க் நல்ல ஒரு அருமையான ஒரு லாங் சைடு வேல பிரேக் அவுட் பண்ண ரெடியா இருக்கு. இங்க பாருங்க அருமையான ஒரு இது. ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான் காப்பர். அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு கப் வித் ஹேண்டில் பேட்டர்ன வந்து பிரேக் அவுட் பண்ணி கப் வித் கிடையாது. இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இது. பிரேக் அவுட் பண்ணி மேல தான் நல்ல ஒரு புல்லிஷ் வால்யூம் பாருங்க. வால்யூம பாருங்க. இதையும் நம்ம பார்க்கணும் எப்பவுமே நல்ல வால்யூம் இருக்கா? இல்ல ஃபேக் பிரேக் அவுட்டான்னு பார்க்கணும். இங்க பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான வால்யூம நோட் பண்ணி வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் நேஷனல் அலுமினியம். நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கப் வித் ஹேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன். நம்ம வீடியோ ஸ்டார்ட்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். அங்க பாருங்க அருமையான ஒரு பிரேக் அவுட். இதுவும் பாருங்க நல்ல ஒரு அருமையான ஒரு வால்யூமு. தெரியுதா? நல்ல ஒரு வால்யூமு. மெட்டல் ஸ்டாக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்எம்டிசி ஒரு பேரலல் சேனல்ல ஒரு புல்லிஷ் பேரலல் சேனல்ல தான் ட்ரேட் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தோம். இங்க பாருங்க. இதுவும் நல்ல ஒரு அருமையான ஒரு வால்யூமு. ஆப்போசிட் சைட டச் பண்ற அளவுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு இந்த ஸ்டாக்கு. வேதாந்தா வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிருச்சு. நம்ம சொல்லியிருந்தோம். ஆல் டைம் ஹைல பிரேக் அவுட் ஆகி தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வேதாந்தாவுக்கு பார்த்தீங்கன்னா, கன்டினியூ நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. நல்ல ஒரு அருமையான ஸ்டாக் வேதாந்தா. நல்ல டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஹை பக்கத்தில தான் அது வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆமா. இந்த நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மண்டே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில்ல பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, ஃபர்தரா மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குங்க. அவ்வளோதாங்க நம்ம நண்பர்கள் கேட்ட ஸ்டாக்கோடைய 5 ஸ்டாக் கேட்டிருந்தாங்க. அந்த ஸ்டாக்க நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோல நெறைய முக்கியமான தகவல்லாம் பார்த்துருக்கோம் நண்பர்களே. நெறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நான் அந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க. நீங்க வாங்குறதா இருந்தாலும், விக்கிறதா இருந்தாலும் உங்க செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸ கேட்டுக்கங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.